Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில வச்சு 7 ஸ்பூன் ஹோல்டர்ஸ் ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இது மாதிரி பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே வந்துட்டு நான் ரவுண்டாக கட் பண்ணி டாப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்கள் இதை விட நல்லா திக்கான பாட்டில் கிடச்சுன்னா எடுத்துக்கோங்க, பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நல்லா நிறையா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கனாலும் அது தாங்கும். அதனால் நல்லா திக்கான பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டமில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா பாட்டிலுமே பாட்டமில் நல்லா திக்காக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா ஹோல் போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு மேலே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இது ஃபுல்லும் நான் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நீங்கள் ஸ்பூன் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலோட பாட்டம் நல்லா திக்காக இருக்கனால நீங்கள் வெயிட்டான ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கத்தி கூட இந்த ஐடியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தி இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்க பார்ட் கீழே போயிடும், அதனால் சேஃபாக இருக்கும். ஸோ கத்தி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி பாட்டிலில் டாப் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் ஒன்று, பெரிய சைஸ் ஒன்று, 2 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலில் இந்த 2 சைடும் ஹோல் போட்டுட்டு நீங்கள் கம்பி யூஸ் பண்ணி கார்போர்டில் நாட் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட்டான திங்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ உங்கள் டபுள் சைட் டேப் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லைன்னா கம்பியில் நீங்கள் கார்போர்டில் நாட் போட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கத்தி கொஞ்சம் பெரிய ஸ்பூன்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டர் கூட நீங்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். நல்லா திக்கான பாட்டில் கிடச்சா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஹோல் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 ரோ மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 3-4 ரோ கூட நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்டரை யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லுமே நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா கூட கீழே கூட நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் திக்கான பாட்டில் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வெயிட்டு தாங்கும். நீங்கள் நிறைய வெயிட்டான திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ கட் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க கேப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேலே கத்தி இது மாதிரி ஷார்ப்பான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன பாட்டில்னால 2 கத்தி தான் ஆர்கனைஸ் பண்ண முடியுது. வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் பாட்டில் இல்லைனா பழசான வாட்டர் பாட்டில்லாம் நல்லா திக்காக இருக்கும். அதில் இந்த ஐடியா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும், மேலே நல்லா ஓப்பனாகவும் இருக்கும். அதனால அதிகமாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் பாட்டில் கேப் எடுத்திருக்கேன். பாட்டில் கேப்பில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சின்ன ஸ்பூன் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கேப் கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாட்டிலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேப் சின்னதாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாட்டில் நான் இது மாதிரி ரவுண்டாக டாப் பார்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இது நல்லா ஓப்பனாக இருக்க மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பாட்டில் கேப்பையும் நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ண பாட்டில் கேப்பையும் கட் பண்ணாத பாட்டில் கேப்பையும் 2த்தையும் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 3 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டிலில் இந்த கேப்பை வச்சு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பாட்டில் கேப் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். நான் 3 ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் ஒட்டிக்கிறேன். நான் 3 கேப்னால கேப் விட்டு விட்டுறேன். நீங்கள் இன்னும் நிறைய ஒட்டணும்னா நீங்கள் கொஞ்சம் கிட்ட கிட்ட கூட ஒட்டி நிறைய ஒட்டிக்கலாம்.
இப்போ இதை வந்து ஸ்பூன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் இருக்க அந்த பாட்டில் கேப்லேயும் வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் பெரிய பாட்டிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் லாஸ்ட்டு பண்ண அதே ஐடியா தான். இதை வந்து நீங்கள் இது மாதிரி டேரெக்டாக வாலில் வந்து ஒட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கார்ட்போர்டில் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வாலில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி வெரசையாக ஒட்டிட்டிங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்ஸ்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி பாட்டில் எடுத்திருக்கேன். டாப் பார்ட்டை கட் பண்ணிவிட்டேன், பாட்டம் பார்ட்டையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டிலை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கும் நல்லா திக்கான பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் லைட்டான பாட்டில் எடுத்திருக்கனால வெயிட்டு தாங்காது, கொஞ்சம் லைட்டாக இருக்கனால ரெண்டு பீஸும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்வீட் பாக்ஸோட கேப் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பாட்டிலை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது ஏன் மார்க் பண்ணியிருக்கேன்னா க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கேப்பை ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து நான் ஸ்வீட் பாக்ஸோட கேப்பை வந்து இந்த பாட்டிலோட வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான், நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெயிட் கம்மியான ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவன்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாட்டம் பார்ட்டை மட்டும் நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். எல்லா பாட்டிலுமே பாட்டம் பார்ட்டை வந்து நல்லா திக்காக இருக்கனால கொஞ்சம் வெயிட்டு தாங்கும். இது மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பெரிய சைஸில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். நடுவில் என்ன ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாலில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லைன்னா 2 ஹோல் போட்டு நீங்கள் கம்பியில் கூட நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஸ்பூன்ஸ் இல்லைன்னா லைட்டர் இல்லைன்னா கத்தி இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.